அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அஜித் சந்திரா. இந்தியாவையே உலுக்கிய நீட் மறுதேர்வு மோசடி புகார். நம்ம சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து நீட் மறுதேர்வு, நீட் வினாத்தாள் வெளியீடு இது போன்ற புகார்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. தற்போது பீகார் மாநிலம் லக்கிச்சராய் என்ற இடத்தில் நீட் மறுதேர்வு வினாத்தாள் வெளியீடு புகார்கள் வந்தடைந்தது. இந்த புகாரில் முதலில் 24 பேர் அந்த புகாரில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதுவரைக்கும் 30 பேர் கைதாகியிருக்காங்க. இந்த மோசடி எப்படி அரங்கேறி இருக்கு அப்படி என்று பார்த்தால், சால்வர் கேங் என்ற குழு அமைத்து அந்த குழுவிற்கு பின் 9 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், 14 பயோமெட்ரிக் ஊழியர்கள், 9 குழு ஊழியர்கள் அப்படின்னு ஒரு குழு அமைத்து அர்பித் ராஜ் என்ற மோசடி கும்பல் தலைவன் இதுக்கு உறுதுணையாக செயல்பட்டிருக்காரு. பிறகு மாயன் கஷியா என்ற பயோமெட்ரிக் தலைவர் அவர் இதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. ஏன்னா நமது நாட்டில் நீட் தேர்வுக்கு போகுவதற்கு முன் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஆடைகளை சரிபார்ப்பது, முகம் சரிபார்ப்பது, ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணுவாங்க, ஆதார் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இது போன்ற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நீட் தேர்வு அறைக்கு அனுப்புவார்கள். இந்திய மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள், பல கிராமப்புற மாணவர்களின் ஒரு கனவாக நீட் தேர்வு இருந்து கொண்டு வருகிறது. எனவே இது போன்ற மோசடி கும்பல்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய வேண்டும், இதை தடுக்க வேண்டும். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அஜித் சந்திரா. நன்றி, வணக்கம்.